Hi guys, welcome to Heaven Explorer channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ குடியம் ராக் ஷெல்டர் கேவ். இந்த ட்ரெக்கான ரூட் மேப் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ட்ராவலோட டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்னை அப்ராக்சிமேட்டாக 65 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை டு அம்பத்தூர், அம்பத்தூர் டு திருவள்ளூர், திருவள்ளூர் டு பூண்டி, பூண்டி டு சீதாஞ்சேரி and கடைசியா சீதாஞ்சேரி டு குடியம் கேவ்ஸ். திருவள்ளூர் தாண்டி பூண்டி போயிட்டு இருக்கும்போது ரோடோட ரெண்டு சைட்லையும் அழகான பூக்கள் இருக்கும். முக்கியமாக இந்த பூண்டி ரிசர்வேரை பார்க்கலாம். இதோட பயங்கரமான வியூவை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா உங்கள் ட்ரெக்கை கண்டினியூ பண்ணுங்க. இந்த நல்ல வியூவை மிஸ் பண்ணிடாதீங்க. வந்தா ராஜாவாக தான் வருவேங்கிற மாதிரி வந்தா நாயோட தான் வருவேன்னு நம்ம கேமராமேன் அவரோட டெபியூ கொடுத்துருக்காரு. கூகுள் மேப்ஸில் குடியம் கேவ்ஸ்க்கு ரூட் மேப் போட்டிங்கன்னா அது குனிபாளையம் வில்லேஜுக்கு தான் காட்டும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ட்ரக் ரூட் டு குடியம் கேவ்ஸ் அப்படின்னு போட்டால் கரெக்டாக கேவ்ஸ் இருக்கிற இடத்துக்கே அது காட்டும். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா காரை குனிபாளையம் வில்லேஜ்லேயே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்தே உங்கள் ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பைக்கில் வந்தீங்கன்னா உங்களால் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போக முடியும். குனிபாளையம் வில்லேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் இந்த எல்லோ கலர் சைன் போர்டு வரும். அதான் உங்கள் செக் பாயிண்ட். ப்ளஸ் அந்த ரைட் ஹேண்ட் தான் நீங்கள் எடுக்கணும். அந்த போர்டில் புலிக்குன்றம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருந்து ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆஃப் ரோடில் கார் போகாது. ஸோ பைக்கில் வருது உங்களுக்கு அட்வான்டேஜாகவே இருக்கும். ஆல்ரெடி டிராக்டர் போன ட்ரெயிலை ஃபாலோ பண்ணி போனாலே ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸை உங்களால் கவர் பண்ண முடியும். இந்த பாதை ஃபுல்லாகவே பெபிள்ஸ், அதாவது கூழாங்கற்களால் நிறைஞ்சு இருக்கும். இந்த கற்கள் எல்லாம் பெருசாக இருக்கிறனால நடக்கிறதும் சரி பைக்கில் போகிறதும் சரி கொஞ்சம் கஷ்டம்தான். பைக்கில் வரீங்கன்னா டேங்கை ஃபில் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் இங்கே பக்கத்தில் பெட்ரோல் பங்க் கிடையாது. நீங்கள் நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். பெட்ரோல் காலினா உங்கள் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாகிடுங்க. இதுக்கு மேலே பைக்லையும் போக முடியாது. முக்கியமாக பார்க் த வெஹிக்கிள்ஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். வேணும்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக உங்கள் வெஹிக்கிளில் செயின் லாக் பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கோ. இதான் நம்ம இப்போ ட்ரெக் பண்ண போகிற ரூட். சைன் போர்டில் இருந்து கேவுக்கு அரௌண்ட் 5 to 6 கிலோமீட்டர் அண்ட் நம்ம வண்டியை பார்க் பண்ண இடத்துல இருந்து கேவுக்கு அரௌண்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். ஃபர்ஸ்ட் கேமரா லோகோ இருக்கிற இடம் தான் குடியம் ஃபர்ஸ்ட் கேவ் அண்ட் செகண்ட் கேமரா லோகோ இருக்கிறது குடியம் செகண்ட் கேவ். இது யாரா புதுசாக 2 பேர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க 2 பேரும் தான் நம்ம எக்ஸ்ப்ளோரோட புது சீடர்கள். இவனுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னாலே ஃபர்ஸ்ட் நம்ப முடியலை, அப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்பிட்டேன். ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே நம்பிடுங்க. சரி, வாங்க நம்ம இப்போ ட்ரெக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெக்குக்கு எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குன்றதை நான் இந்த வீடியோ ஃபுல்லாக அப்பப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்றதை சொல்கிறேன். பக்கத்தில் பேப்பர் பேனை இருந்தால் டக்குன்னு எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நல்ல சோல் இருக்கிற ஷூ இல்லைனா ட்ரெக்கிங் ஷூஸ் போட்டுக்கோங்க. பிகாஸ் போகிற வழி ஃபுல்லாகவே கரடு முறையாக தான் இருக்கும். நார்மல் ஷூவில் இருந்தீங்கன்னா உங்கள் கால் கண்டிப்பாக பஞ்சர் தான். செகண்ட், ஃபுட் அண்ட் வாட்டர் பாட்டில். மினிமம் 3 லிட்டர் வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணுங்கள். வாட்டர் பாட்டில் வாங்குறதா இருந்தால் குனிபாளையம் வில்லேஜுக்கு முன்னாடியே வாங்கிடுங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேறு எங்கேயும் கிடைக்காது. தேர்ட், ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் இல்லைனா ஜெர்கின் போட்டு போகிறது நல்லது. இதை ஏன் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்குற முக்காவாசி செடியில் முள் இருக்கும். இந்த முள் எல்லாமே கொடுக்கு மாதிரி இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்ல மாட்டி கிழிச்சிடும். ஸோ இந்த ஜெர்கின் உங்களுக்கு ஒரு பெட்டர் ப்ரொடெக்ஷனாகவே தரும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட். நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கீங்கன்னு இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை தாண்டி கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 to 5 மினிட் வாக் அப்புறம் லெஃப்ட் சைடில் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி கல்லெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இதுதான் குடியம் ஃபர்ஸ்ட் கேவ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஹிண்ட். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லெஃப்ட் எடுத்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனாலே ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் கேவை ரீச் பண்ணிடலாம். கிளைம் பண்ணுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இங்கே ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கஷ்டப்படாமலே ஈஸியாக ஏறிடலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் குடியம் ஃபர்ஸ்ட் கேவ். இங்கே இந்த மாதிரி மொத்தமாக 16 கேவ்ஸ் இருக்குது. செகண்ட் கேவை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சின்னது தான். அந்த கேவ் பக்கத்தில் இருக்கிற ட்ரெயிலை ஃபாலோ பண்ணி மேலே போனீங்கன்னா நீங்கள் 2 விஷயத்த பார்க்கலாம். அதை நோக்கி தான் நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் இப்போ ட்ரெக் பண்ணிட்டு இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் 2 கேவுக்கும் இருக்கிற ஒரே வாட்டர் சோர்ஸ். நீங்கள் சப்போஸ் தண்ணி கொண்டு வரலனா இதை நீங்கள் சூடு பண்ணியும் குடிச்சிக்கலாம். இந்த இடத்த தவிர வேற எங்கேயும் நமக்கு வாட்டர் சோர்ஸ் கிடையாது. அதனால தேவைப்பட்டா இங்கே வந்து தான் இந்த ஊர் மக்களும் தண்ணி குடிச்சிக்கிறாங்க. நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் இப்போ ஆதி காலத்து மனுஷங்க ஸ்டைலில் பிரேக் எடுத்துக்க போகிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி பாத்திரம்லாம் கொண்டு வந்து ஒரு ரியல் ட்ரெக் எக்ஸ்பீரியன்ஸுக்காக குக் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் தரும். பட் டோன்ட் த்ரோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பி கேர்ஃபுல் வித் ஃபயர். கிளம்பும்போது நெருப்பை கம்ப்ளீட்டாக அணைச்சிட்டு போங்க. இந்த மாதிரி இடத்துல நெருப்பு ரொம்ப ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகும். இதனால் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் அண்ட் அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட லைஃப் பாதிக்கப்படலாம். நான் செகண்ட் சொன்னது அந்த இடத்துல இருந்து தெரிகிற சீனிக் பியூட்டி. அங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு அந்த பிரமிப்பான இயற்கையின் அழகை ரசிச்சுட்டு அப்புறமா நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் கிளம்புறாங்க. வந்த வழியிலேயே கீழே இறங்கி உங்கள் ட்ரெக்கை திரும்பியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 20 to 30 மினிட்ஸில் செகண்ட் கேவை ரீச் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் அமைதியாக பேசுகிறதே நல்லது. இந்த 16 கேவ்ஸும் இந்த அள்ளிக்குழி ஹில் ரேஞ்சில் இருக்கிறதா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். இந்த குகையை சுற்றி எல்லா இடத்துலையும் தேன்கூடு இருக்கும். இந்த தேன்கூடுங்க எல்லாம் ஒன்று 5 ஃபுட்பால் சைஸுக்கு இருக்கிறதுனால இந்த காட்டு தேனீகளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் அதுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நம்ம இப்போ குடியம் செகண்ட் கேவுக்கு வந்துட்டோம். இங்கே 2 லட்சம் வருஷம் முன்னாடி Paleolithic Man, அதாவது கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. கல்லெல்லாம் வச்சு ஆயுதங்களை செய்ய ஆரம்பித்த காலனும் நம்ம சொல்லலாம். இங்கே ஆதி காலத்து மனிதர்கள் யூஸ் பண்ண ஸ்டோன் வெப்பன்ஸை 1863 பிரிட்டிஷ் ஜியாலஜிஸ்ட் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹில் ரேஞ்சஸ் கேவ்ஸ்க்கு மட்டும் ஃபேமஸாக இல்லாமல் இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸுக்கும் ஃபேமஸ். இந்த குகையில் ஸ்ரீ பனாச்சி அம்மனோட சிலையும் இருக்குது. இந்த ஊரை சேர்ந்த மக்கள் இங்கே முக்கியமான நாட்களில் வந்து வழிபடுவாங்க. நீங்கள் உங்கள் ஷூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சாமியை போய் பார்க்கலாம். ஷூஸோடு போகிறது அந்த கோவிலையும் அந்த இடத்தையும் அவமதிக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த வீடியோவை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ஃபுல் ராக்கை பார்த்துருக்க முடியாது. பிகாஸ் இங்கே எல்லா மலையும் இயர்ஸ் ஆஃப் ஸ்டோன் அண்ட் ஸ்லிப் டெபாசிட்னால உருவாகி இருக்குது. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சத்தமாகவே பேசலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே ட்ரெக் போகும்போது அந்த ஊரில் இருந்த சில பேர் அங்கே வந்திருந்தாங்க. அந்த மலையோட உச்சிக்கு போய் பார்த்தா இந்த குகையோட ஒரு நல்ல வியூ கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே எங்கள் மலையோட உச்சிக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த செகண்ட் கேவ் வரைக்கும் டிராக்டர் போன தடம், மனுஷங்களோட ட்ரெயில் இதெல்லாம் பார்க்கலாம். பட் இதுக்கப்புறம் யாரும் அவ்வளோ ட்ரெக் பண்ணதுனால ஃபுல்லாகவே காடு தான். உங்களால் இதுதான் பாத் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கிளியர் ஐடியாவே உங்களுக்கும் இருக்காது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தவழ்ந்து போகிற மாதிரி இருக்கும். சைடில் எந்த ஒரு செடியும் பார்க்காம பிடிக்காதீங்க. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பாதி செடியில் முள் இருக்கும். அது உங்களை கிழிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஏன் உங்களை ஃபுல் அண்ட் ஜெர்க்கிங் போட சொல்கிறோன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பார்ட் ஆஃப் ட்ரெக் ஃபுல்லாகவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், புதருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாவுக்கு போகும்போது நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு போகிறது நல்லது. அவங்க உங்களை நல்லாவே கைட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்டீப்பான ஸ்லோப்பில் ஏறும்போது நம்ம நீல சொக்க எக்ஸ்ப்ளோரர் மாதிரி ப்ராப்பராக 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு ஏறுங்க. அந்த ஸ்லோப்பில் இருக்கிற கேப்பில் ப்ராப்பராக ஹேண்ட் பிளேஸ் பண்ணி ஏறுனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்.
வாவ், இங்கேருந்து இப்படி ஒரு வியூ கிடைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சைலண்டான பிளேஸ். பட் அமைதி இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கீழே பார்த்து நடங்க. பிகாஸ் ரொம்ப கரடு முரடான பிளேஸ், சர்ஃபேஸ் பிளெயினாக இருக்காது, மேடு பள்ளமாக தான் இருக்கும். ஒரு அடி தப்பி வச்சாலும் மர்தியா சாலை தான். இங்கேருந்து கீழே விழுந்தா பப்ஜியில் வர மாதிரி ரிவைவ் கூட உங்களால் பண்ண முடியாது. இப்போது நம்ம எக்ஸ்ப்ளோரர் சைடில் இருக்க ஒரு சின்ன குகையை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போயிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ண வேணாம். இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் அண்ட் உங்களுக்கு இப்படி ஒரு இடமும் இருக்குன்றதை காட்டுறதுக்காக எவன் எக்ஸ்ப்ளோரர் டீம் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இது. இந்த மாதிரி கால் வைக்க அவ்வளோ இடம் இல்லாத இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக சைடில் இருக்க ராக்ஸை பிடிச்சிட்டு இறங்குறது நல்லது. ஸ்லீப்பாக இருக்கிற இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம பொறுமையாக போகிறது பெட்டர். பிகாஸ் இங்கே ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இவ்வளோ க்ளோஸாக காடோட 2 சைட்லையும் மலை இருக்கிறது பார்க்குறது ரொம்பவே ரேர். அதனால இந்த இயற்கையின் அழகை ரசிக்க மறந்துடாதீங்க. இங்கிருந்து அந்த மொத்த ஹில்ஸோட ஒரு அமேசிங்கான ஒரு சைட் பிளஸ் நமக்கு கீழே இருக்கிற கேவோட ஒரு வண்டர்ஃபுல்லான வியூ அண்ட் அந்த கேவ் எவ்வளோ பெருசுங்கிறதோ அங்கிருந்து நமக்கு தெரியும். இதுதான் நமக்கு அங்கிருந்து கிடைக்கிற 2 அல்டிமேட் சீனிக் வியூஸ். ஸோ டோன்ட் மிஸ் இட். நம்ம எக்ஸ்ப்ளோரர் மவுண்டனிங் கோர்ஸ்லாம் முடிச்சிருக்காரு. ஸோ அவரை நம்பி நம்ம உசுரை கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது யாராச்சும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அவங்களை அங்கேருந்து தள்ளி விட்டு நீங்கள் வந்த வழியிலே போயிடுங்க, பெட்டர். ஓகே, நம்ம இப்போ செகண்ட் கேவுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மலை எவ்வளோ ஸ்டீப்னு. ஸோ ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ப்ராப்பராக பிளேஸ் பண்ணி வைங்க. நம்ம எக்ஸ்ப்ளோரரும் அவரோட சீடர்களும் எப்படி இனிமேல் கீழே இறங்கி போகிறாங்கன்றதை பார்ப்போம். இந்த அமேசிங்கான ட்ரெக்கோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் தெரியும்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. புதுசாக வந்த 2 எக்ஸ்ப்ளோரருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நாட்டில் ஃப்ரீன்னு சொன்ன எல்லாத்தையும் வாங்குறோம். இந்த சப்ஸ்கிரைப் பண்றது ஃப்ரீ தானே, காசா பணமா பண்ணிட்டு போங்க. Until the next video, thank you, Tada, bye bye. ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னுங்க இது. ஆமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசான பசங்களோட கூட்டி சேர வைக்கிற?